air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அன்கப்ளிங் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரெய்லர் எப்படி கழட்டுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பில் தான் இருக்கேன், இன்னும் போகல. வண்டி வேலை பார்க்கணும், அதனால் ட்ரெய்லர் கழட்டி விட சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பார்க்கிங் பிரேக் போட்டுக்கலாம். இது வந்து பார்க்கிங் பிரேக்கு. இது அப்படி வெளியில் இழுத்தா ஆக்டிவேட் ஆகிடும், உள்ளே தள்ளினா டீஆக்டிவேட் ஆகிடும். இது வந்து ஹைட்டு லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. உள்ளே தள்ளி இந்த சைடு லெஃப்ட் ரைட்டில் வந்து மேலே ஏறும், கீழே இறங்கும். அதுக்கெலாம் வந்து ஏர் பலூன் இருக்குது வண்டியில். ஃபுல்லாக 3 ஆக்சல்லையும் ஏர் பலூன் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் ஏர் பலூன் தான். ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் ஆக்சலுக்கு மட்டும்தான் பட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கும் தெரியல. இந்த பட்டன் எதுக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியாது. இதை நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. இது ஏதோ டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கானுங்க. அந்த பிரேக்கு கேம் பிடிக்கிற அந்த இது போல், அது ஏதோ டெஸ்ட் பண்ணுறது போல், என்னன்னு தெரியல. பார்ப்போம். பிரேக் இப்போ போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு பின்னை ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா பின்னை வந்துட்டு வண்டியை ஹைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா நமக்கு வந்து அடுத்து பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு கடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வண்டியை கொஞ்சம் ஷேக் பண்ணணும் லைட்டாக. அப்படி ஒரு நூல் அப்படி ஒரு நூல் முன்ன பின்ன அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த பின்னு லூஸ் ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா 2 பின்னு இருக்கா. இங்கே ஒரு பின்னு இருக்கா, அப்புறம் இங்கே ஒரு சின்ன பின் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சின்ன பின்னு ஆக்ஷன் ஆகுது பாருங்கள். இதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இதை வெளியில் இழுக்கணும் நல்லா. அப்படி பண்ணால் தான் இது வெளியே வரும். இருங்க ஒரு செகண்ட். இப்போ இது வந்து இப்படி இருக்கும் இந்த லிவரு. இதை நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணி இங்கே பக்கமாக கொண்டு வந்து இப்படி தான் வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுத்து இதுக்குள்ளே இப்போ ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஹோல் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே இதை உள்ளே விட்டுறணும். இதை உள்ளே விட்டுட்டு சுற்ற வேண்டியது தான். இப்படி கீழே நம்ம பக்கம் கிளாக் வைஸில் சுற்றுறதுன்னு நினைக்கிறேன். இது கிளாக் வைஸில் இப்படி சுற்றுனோம்னா லேண்டிங் கியர் வந்து டவுன் ஆகுது. இந்த ரெக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃபோல்டபுள் தான். மடக்கிக்கலாம் நம்ம ஏற்றபடி. இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெக்கையை மடக்கி விட்டால் தான் உள்ளே ஏற முடியும். ஸ்டெப்ஸ் இருக்குது. உள்ளே ஏறி இந்த ஹோஸ் எல்லாம் கழட்டலாம். இப்போ நம்ம கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எத்தனை 1 2 ஏர் ஹோஸு, அப்புறம் 2 எலக்ட்ரிக் ஹோஸு, அப்புறம் அந்த ஏபிஎஸ் பிடிக்கிற அந்த ஹோஸு எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி இங்கே வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து ஹோஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா வண்டியை ஃபார்வர்டில் லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு அந்த கிங் பண்ணை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம வண்டியை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஜாக்கியை ஃபுல்லாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம். இல்லைனா இப்போவே வண்டியை ஹைட் பண்ணி ஜாக்கியை ஃபுல்லாக டவுன் பண்ணி அப்புறமா வெளியே இழுத்து கொஞ்சம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வெளியில் இழுத்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஹைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாக்கியை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வண்டியை வெளியே எடுக்க போகிறேன். வண்டியை ரொம்ப நவுத்தணுன்ற அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக நவுத்துனா போதும். ஏன்னா நம்ம நவுத்தி ஹைட் பண்ணாமல் நம்ம வண்டியை வந்து வெளியே உருவிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளால் ட்ரெய்லரை கொண்டு போய் உள்ளே நுழைக்க முடியாது திரும்பி. ஏன்னா அந்த ஹைட் இருந்தால் தான், அந்த குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே இருந்தால் தான் வண்டி உள்ளே போகும். அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு இது, அந்த கிங் பின் உட்கார இடம், அது அப்போ தான் உள்ளே போகும். ஹைட் இல்லைன்னா அப்புறம் அது உள்ளே போகாது, பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏதாவது ஃபோர்க் லிஃப்ட் வச்சோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று வச்சு தூக்கி அப்புறம் தான் அப்படி உள்ளே நுழைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வெளியே உருவிட்டேன் கிங் பின்னை விட்டு, பாருங்கள் தெரியும். இப்போ வண்டியை ஹைட் பண்ணிவிட்டு லேண்டிங் கியர் இறக்கிட்டு போவோம். நம்ம உள்ளே வர சொல்லிட்டாங்க. ஹைட் பண்ணுறது இந்த ரிமோட்டில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி அப்பன்னா அப்பா பாருங்க வண்டி ஃபுல் ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு தூக்கிட்டேன். ஜாக்கி எவ்வளோ தூரம் மேலே எந்திரிச்சிருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல இறக்கி விட்டு அப்படியே வெளியே எடுத்து வண்டியை கொஞ்சம் டவுன் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான்.
இன்றைக்கி காலைல வந்து மே மாதம் 20ஆந்தேதி காலைல 5:45 ஆகுது. நேற்று ஒர்க் ஷாப் போயிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வண்டி கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் சுட சுட அப்படியே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கான டாஸ்க் வந்து வித்தியாசமானது. ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறது தான். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ஏற்றிட்டு போகிறேன்றதை பார்ப்போம். இங்கே இப்போ நம்ம பெல்ஜியத்தில் இருக்கோம். பெல்ஜியத்துலேயே தான் நமக்கு லோடு. நைட்டு 10:30 மணிக்கு தான் லோடு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், காலைல 6 மணிக்கு எடுத்து போய் டீசல் அடிக்கணும். இங்கே பாருங்கள் என் டாஸ்க்கு. இப்போ நான் ஃப்ளீட் ஆண்டர் ஓப்பன் பண்ணுறேன்னா, ஓப்பன் பண்ணால் இங்கே ஃபியூவலிங் இருக்கா, இங்கே ஃபியூவலிங்கில் போயிட்டு கொடுத்தேன்னா ஃபியூவலிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டுது எனக்கு, 92 கிலோமீட்டரா. ஃபுல்லாக டீசல் ஃபில் பண்ணுறோம். அடுத்து வந்து லோடிங் அங்கே டீசல் ஃபில் பண்ணுற இடத்துல வந்து 97 கிலோமீட்டர் பக்கத்தில் போய் போட்டுட்டு 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு போட்டு படுத்துக்க வேண்டியதான். கம்ப்ளீட்டாக 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு போட சொல்லுவாங்க. ஏண்டான்னா அடுத்து எனக்கு புதுசாக ஒரு ஷிஃப்ட்டு ஓப்பன் ஆகணும்ல. ஷிஃப்ட்டு ஓப்பன் ஆகி நான் நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஃபெர்ரி கொண்டுட்டு போகணும். ஃபெர்ரிக்கான டைமிங் எத்தனை மணின்னு தெரில. ஃபெர்ரினா ட்ரெயின், அது வந்து ஃபெர்ரின்னு போடுவாங்க. 498 கிலோமீட்டர் ஜெர்மனியில் ஃப்ரைபர்க்ன்ற ஒரு ஊரில். ஓகேங்களா. அடுத்து வந்து அன்லோடிங். ஃபெர்ரியை விட்டு இறக்கி வெறும் 27 கிலோமீட்டரில் எனக்கு அன்லோடிங். அது ட்ரெயின் வந்துட்டு 10 மணி நேரம் ட்ரெயின் போவோம். அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஃபெர்ரி மோடு எப்படி போடுறது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். வீடியோ எடுப்பேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரில. போஸ்ட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டாஸ்க் ஓப்பன் பண்ணி நேவிகேட் கொடுப்போம். ஃபியூவலிங்க்கு காலையில் பிகின் கண்ட்ரிலாம் கொடுத்துட்டேன். ஓகே, கிளம்புங்களா. நான் மீட்டிங் வித் கார்த்திக் பிரதர்னு ஒருத்தரை போட்டிருப்பேன். அவர் பார்த்திங்கன்னா தெரியும். அவர் அந்த ஒயிட் கலர் மெர்சிடிஸ் ஒன்று நிற்கிது பாருங்கள், அதில் அவரும் நிற்கிறாரு. அவரும் ஒர்க் ஷாப் வந்திருக்காரு. அவரோட வண்டி பிரச்சனை இல்லை. அவர் வந்து லண்டன் போன ஒருத்தனோட ட்ரெய்லர் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த ட்ரெய்லரை வந்து பயங்கரமாக கிழிச்சு வச்சுருந்தாங்க. அதை ரிப்பேர் பண்ண வந்திருந்தார். இன்றைக்கி அவர் வண்டியில் இருக்க வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கு நேற்றுக்கு வேலை முடியல. அவர் இங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நானும் வெள்ளிக்கிழமையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இப்போ தான் கிளம்புறேன். அதே போல் நான் எப்போது சொல்கிற விஷயந்தான், நீங்கள் இங்கே வந்துட்டு இன்டர்வியூ பாஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும் வண்டி கற்றுக்கிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி பார்க்கிங்கில் எக்ஸாக்டாக சென்டரில் நிப்பாட்டணும். இந்த மாதிரி பார்க்கிங் மட்டும் இல்லை, லோடிங் ரேம்பில் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி தள்ளி நிப்பாட்டினா அடுத்த வண்டிக்காரன் அவங்க வண்டியை நிப்பாட்டி, இப்போ 2 பக்கம் வண்டி நிற்கிது, இந்த 2 லைன்லேயே வண்டி நிற்கிது, இங்கே தான் கேப் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் அணைச்சி நிப்பாட்டிட்டிங்கன்னா அவன் உள்ளே விட முடியாது. அவன் வந்து உங்கள் மிரரில் தட்டுவான். அப்போ யாருக்கு சேதாரம்? நமக்கு தானே சேதாரம். நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டாலும் நவுத்தி நிறுத்த முடியாது. அவன் கஷ்டப்படுவான். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ரேம்பில் பார்க் பண்ணும்போது இந்த ட்ரெய்லரோட பின்பக்கம் 2 ரப்பர் புஷ் இருக்கும். அந்த ரப்பர் புஷ்ஷை கரெக்டாக அங்கே ஒரு 2 இரும்போ இல்லை ரப்பரோ அங்கே வச்சுருப்பானுங்க. கரெக்டாக அதில் போய் உட்காரணும். அதுவும் கரெக்டாக அதில் போய் உட்காந்தா தான் அந்த லோடிங் ரேம்பில் ஒரு டாக் பண்ணுற இடத்துல ஒரு ஒயிட் லைன் போட்டிருப்போம். அந்த லைனில் நம்மளோட அந்த ட்ரெய்லரோட 2 லைனும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி பேலட்டை உள்ளே வைக்க முடியாது. இந்த ரப்பர் தான் சொல்கிறது. இந்த 2 ரப்பரும் இதை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்துல இடிச்சிங்கன்னா, இங்கெல்லாம் இடிச்சு விட்டிங்கன்னா, நான் இடிச்சிட்டேன் ஒரு டைமு. இடித்ததுனால என்னால் இந்த லாக்கை போட முடியல. எந்த லாக்கு? வெளி லாக்கு போட முடியுது, உள் லாக்கு போட முடியல. டீசல் அடிக்கிற பங்குக்கு வந்துட்டேன். இங்கே அந்த க்யூவெல்லாம் ஃபாலோ பண்ணி போய் தான் டீசல் அடிக்கணும். பங்கு இன்னும் அந்த சைடு இருக்குது. இதே வேலையாக இருக்குங்க இவங்களுக்கு. பார்த்தாலும் இந்த பங்கு அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தான் அடிக்கணும். இங்கே சற்று முன்பு கிடைத்த தகவல் படி ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சான். இப்போ தான் டீசல் ஃபில் பண்ணேன். 1818 லிட்டர் பிடிச்சது.
டீசல் ஃபில் பண்ணேன். அப்படியே இதோட வேறு ஒரு அன்கப்ளிங் வீடியோ இருக்குது, அதாவது ட்ரெய்லர் கழட்டுற வீடியோ, அதையும் சேர்த்து போட்டுவிட்றேன். ஒரு அண்ணா வந்துட்டு பயம் இல்லையா இங்கே அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த நிறையாவே இருக்குண்ணா, ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக திருட்டு தானே. என் கர்டன் வேறு நிப்பாட்டியிருந்தேன் 2 இடத்துல, ஒரு கை போகிற அளவுக்கு 2 இடத்துல ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. நான் ஓட்டை போடக்கூடாதுன்னு தான் கதவை திறந்து வச்சுருந்தேன், அப்படி இருந்தும் ஓட்டை போட்டாங்க. சில இடத்துல வந்து பொருள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப மோசம், டீசல் திருடுவாங்க, பொருள் திருடுவாங்க, எல்லாமே திருடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஒரு வேளை அப்படி நீங்கள் இருக்கிற உங்கள் வண்டியில் ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கீழே இறங்கவே கூடாது, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே கூடாது. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்சால் உங்களோட ஹசார்ட் லைட்டை போட்டு ஹார்னை ஒரு 2-3 தடவை பாம்னு அழுத்துனீங்கன்னா அவங்க ஓடிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னை கேட்டால் அதெல்லாம் பண்ணவே வேண்டாம், ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம். கம்முன்னு அவங்க ஏறி சாவியை கேட்டால் கூட கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டில் கீழே இறங்கி போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். அதனால் யாரும் எந்த விதமான இதுலேயும் ஈடுபட்டுறாதீங்க. ஏதாவது நடந்துச்சுன்னா அமைதியாக அவங்க எடுத்துகிட்டு போகிறத எடுத்துகிட்டு போட்டோம். டீசலை திருடட்டும், பொருள் திருடட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கீழே இறங்குனா நமக்கு சேஃப் கிடையாது, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால் காரணத்தை கொண்டு எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். நம்ம வண்டியிலேருந்து பொருள் திருட்டு போயிடுச்சுன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம எஃப்ஐஆர் காப்பி மாதிரி ஒரு காப்பி வாங்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த சீட்டை வந்து கம்பெனிக்கு அனுப்பிவிட்டோம்னா அவங்க எல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பாங்க. அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீசல் திருட்டு போயிடுச்சுன்னா அது கம்பெனி. இப்போ நான் லோடு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன், போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு பார்க்கிங்கில் போட்டுக்கிட்டேன்னா ஓகே. சப்போஸ் மேனேஜர் ஒரு பார்க்கிங்கில் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த பார்க்கிங் கொடுத்து, அது இல்லாமல் நான் வேறு இடத்துக்கு போய் அங்கே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அங்கே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நிப்பாட்டணும். ஃப்ரான்ஸில் நிப்பாட்டும் போது ஃப்ரான்ஸில் கடல் போல் பார்க்கிங் கிடக்கும். ஆனால் நமக்கு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே, ஏதோ நடந்துருமோ அப்படின்ட்டு. நம்ம ட்ரெய்லரில் கிழிச்சாங்க பார்த்திங்களா, அதை வந்து ஒர்க் ஷாப்பில் ஓட்டியிருந்தால் இந்த மாதிரி தான் ஓட்டணும், நம்ம சைக்கிள் டியூப் பஞ்சர் ஓட்டுற மாதிரி. ஆனால் நம்ம அங்கே ஒட்டலைன்றதுனால நமக்கு ஒரு டேப் ஒன்று அவங்களே கொடுத்தாங்க. ஏதோ பெரிய மனசு பண்ணி என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலாக நானும் வச்சுருக்கேன், இது யூஸ்லெஸ் தான், தண்ணி போட்டால் எடுத்துக்கிட்டு வந்துடும். இருந்தாலும் இதையும் வச்சு ஒட்டி விடுவோம். அது ஓட்டையாக இருந்தால் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா போச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லருக்கு பெல்ட்டெல்லாம் ரொம்ப சரிஞ்சு கிடக்கு, இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி வைப்போம். நம்ம நிறுவனத்தில் என்ன நினைப்பாங்க, நம்ம ஓய்வு எடுத்துகிட்ருக்கோன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வேலை தான் பார்த்துட்ருக்கோம். குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன், குப்பையெல்லாம் கீழே தள்ளி விடணும். ஓகே ட்ரெய்லர் ரெடி பண்ணியாச்சு. இனி போய் ஓய்வு எடுப்போம். வேலை போட்டால் வேலைக்கு போவோம். இப்போ 220 கிலோமீட்டர் போய் ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அன்லோடிங்க்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் போகணும். பார்ப்போம். ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெய்லர் தான் நம்ம எடுக்க வேண்டியது. நம்ம ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு கழட்டி விட்ருவோம்.